ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருப்பீங்க. ப்ரொஃபைலில் பார்த்தா சூப்பரான மாசான ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணலாம் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட், நம்ம சேனல் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நாளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க அந்த வீடியோ வந்து எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ மேக் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் அதோட ப்ரோ வெர்ஷன் லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் தருவேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் இது இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். புக் ப்ரெசன்ட் ஷேர் ப்ரெசன்ட் ரெண்டு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் தருவேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஷேர் ஆப் நீங்கள் அலைட் மாஷனில் ஒன் டச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் இம்போர்ட் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணி கீழே ப்ளஸ் சைன் பதில் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஷேர் ப்ரெசன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஷேர் ப்ரெசன்ட் ஓப்பன் பண்ணால் ஒரு 2 ஷேர் இருக்கும். இந்த 2 ஷேர் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். முன்ன மாதிரிலாம் நீங்கள் லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் போய் இந்த 3 கிளிக் பண்ணி காப்பி பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருக்காது. வேறு மாதிரி ஆட் பண்ணோம். நான் எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் புக் ப்ரெசன்ட் ஓப்பன் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண இதுக்கான ஆடியோ லிங்க் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகலாம். இதுக்கான ஆடியோ லிங்க் நான் வந்து கீழே டிஸ்பிளே பண்ணிருப்பேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஸ்டார்டிங் வச்சு ப்ளஸ் செகண்ட் ஆடியோ அண்ட் ஆப்ஷன் வரும். ஆடியோ அண்ட் ஆப்ஷன் நீங்கள் வியூவால் கொடுத்தீங்கன்னா போதும். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க எல்லா சாங்கும் ஷோவும் நீங்கள் சைடில் வந்து ஸ்க்ரோல் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட்டாக நீங்கள் டவுன்லோட் எப்பயுமே நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆடியோ வந்து லாஸ்ட்டாக தான் ஷோ ஆகும். நீங்கள் ப்ளஸ் சைன் பண்ணி கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ வந்து ஆட் ஆகிடும். ஆடியோ நீங்கள் ப்ளஸ் சைன் கொடுத்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். 21:17 எக்ஸ்ட்ரா ஆடியன்ஸ்னால் நீங்கள் வந்து ஆடியோ வந்து கட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ லேயருக்கு மேலே ஒரு பேக்ரவுண்டு அனிமேட் லேயர் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 5 இமேஜ் நினைக்கிறேன். 5 இமேஜ் லேயர் இருக்கும். இந்த 5 இமேஜ் லேயர் வந்து நம்ம வந்து இமேஜ் ஆட் பண்ணோம். எப்படி ஆட் பண்ணணும்னு பார்க்கலாம். பேக் வந்துங்க. ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க 9:16 ரேஷன் இருக்கும். கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு 60 எஃப் வச்சுங்க. ஸ்க்ரோல் பண்ணல 30 எஃப் 60 எஃப் வச்சுங்க. கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துங்க. ப்ளஸ் ஐக்கன் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா போங்க. மீடியா போய் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஃபுல் இருங்க. நான் வந்து ஃபுல்லாக செட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு இது மாதிரி இமேஜ் இருக்குன்னா இங்கே மேலே 3 டாட் இருக்கும். 3 டாட் கிளிக் பண்ணிங்க. 5th ஃபில் கம்பல்சரி வரும். கிளிக் பண்ணால் போதும். ஃபுல்லாகவும் செட் ஆகிடும். இன்னும் ஜூம் பண்ணால் இங்கே மூவ் ஆப்ஷன் போய் இங்கே சைடில் ஸ்கேல் ஆப்ஷனில் தேர்ட் ஒன் கிளிக் பண்ணி நீங்கள் ஜூம் பண்ணிடலாம் இமேஜை. ஸ்க்ரோல் பண்ணால் இப்போ நீங்கள் இமேஜ் செட் பண்ணிட்டு மேலே செட்டிங்ஸ் பதில் ஏர் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணி இங்கே கீழே அந்த கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜின்னு இருக்கும். கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆனால் இங்கே சேவ் ஊற்றி ஆட்டோமேட்டிக்காக கேலரி வந்து சேவ் ஆகிடும். சேவ் டு கேலரி மென்ஷன் ஆகிடுச்சு. இப்போ க்ளோஸ் கொடுத்து பேக் வந்துங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 6 இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. பேக் வந்துங்க. இப்போ வந்து புக் ப்ரெசன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி இங்கே வந்து 5 இமேஜா தப்பாக சொல்லிட்டேன். இங்கே வந்து இங்கே ஒரு 5 இமேஜ், இங்கே ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு 3 இமேஜ், அங்கே ஒரு 9 இமேஜ் எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. நீங்கள் 9 இமேஜ் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோன்னே இங்கே ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் நம்ம இமேஜ் எப்படி ஆட் பண்ண போகலாம். இங்கே ஃபஸ்ட் இமேஜ் இருக்கும். பேக்ரவுண்ட் லேயருக்கு மேலே இமேஜ் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அப்புறம் நீங்கள் வந்து இமேஜ் லேயர் வந்து ஆட் பண்ணணும். கரெக்டாக 9:16 இமேஜ் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் நம்ம ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்போ இந்த லேயர் செலக்ட் பண்ணிங்க. லேயர் செலக்ட் பண்ணி கலர் அண்ட் ஃபில்னு ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே ஸ்டார் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இங்கே அலைட் மோஷன் ஃபோல்டர் உங்கள்கிட்ட எங்கே இருக்கும். கரெக்டாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ்னா அலைட் மோஷன் ஃபோல்டர் தான் ஆட் ஆகும். நீங்கள் அலைட் மோஷன் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் சைன் மட்டும் கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். இதே மாதிரி கரெக்டாக இங்கே மேலே 5 லேயருக்கு இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. அதே ப்ராசஸ் தான். நெக்ஸ்ட் இங்கே வந்து 3 குரூப்பாக தந்துருப்பேன். இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆட் பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கே குரூப் லேயர் செலக்ட் பண்ணி இங்கே எடிட் குரூப்னு ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணிங்கன்னா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணால் அதே மாதிரி தான் இங்கே இமேஜ் மென்ஷன் பண்ணி கரெக்டாக நீங்கள் அந்த இமேஜ் லேயர் செலக்ட் பண்ணி இங்கே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அங்கே ஆட் பண்ண மாதிரி ஸ்டார் ஐக்கன் செலக்ட் பண்ணிட்டு இங்கே நெக்ஸ்ட் வேறு இமேஜ் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி ப்ளஸ் சைன் கொடுத்தா ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். வேக வந்துங்க. நெக்ஸ்ட் இங்கே இருந்தால் இங்கே நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் டபுள் புக் மார்க் இருக்கும். நீங்கள் 3 இமேஜ் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் டபுள் புக் மார்க் கரெக்டாக 6:08 நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து இமேஜ் ஆட் பண்ணுறதா இருக்கும். கரெக்டாக எங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:08 வரையும் இது வந்து இமேஜில் எப்படி ஆட் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிட்டேன். வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகணும்னு சொல்லிட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா போங்க. மீடியா போய்ட்டு ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி இங்கே மேலே 3 கிளிக் பண்ணி 5th ஃபில் கம்பல்சரி கிளிக் பண்ணால் ஃபுல்லாக செட் ஆகிடும். நெக்ஸ்ட் யாராவது கிளிக் பண்ணால் கட் ஆப்ஷன் தேர்ட் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் வந்து கரெக்டாக நான் ஷோ பண்ணுற பாருங்கள். கரெக்டாக இப்போ நான் பீட்டுக்குள்ளே இமேஜ் ஆட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் வந்து பீட்டுக்குள்ளே கரெக்டாக லாஸ்ட் வரையும் இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. இந்த இமேஜ் வந்து டிலீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இமேஜில் ஆட் பண்ணோன்னே கரெக்டாக நெக்ஸ்ட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ் நெக்ஸ்ட் ஒரு இருக்கும். இங்கே அது சிம்பிள் முன்ன இமேஜ் ஆட் பண்ணலாம். நீங்கள் குரூப் லேயர் செலக்ட் பண்ணி நீங்கள் எடிட் குரூப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 இமேஜ் இருக்கும். கரெக்டாக இந்த இமேஜ் லேயர் செலக்ட் பண்ணி இங்கே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இங்கே ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ளஸ் சைன் கொடுத்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். பேக் வந்துங்க. இதே மாதிரி கரெக்டாக கண்டினியூஸாக ஃபுல்லாக எல்லா லேயருக்கும் அதே மாதிரி இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. பேக் வந்துங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் நெக்ஸ்ட்டு 16:12 ஒரு லேயர் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா இருங்க, நான் இந்த இடத்துல இமேஜ் டிலீட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் நான் டிலீட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா போங்க. மீடியா போய் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 டாட் பண்ணி 5th ஃபில் கம்பல்சரி செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்க. அதை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு அங்கே சைடில் 3 பார் இருக்கும். செலக்ட் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக ஃப்ளாஷ் லைட்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஒரு 2 லேயரு அந்த 2 லேயருக்கு ஏற மாதிரி பார்த்துங்க.
கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளாஷ் லேயர்னு இருக்கும். அதுக்கு இந்த லேயருக்கு கீழே நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. கரெக்டாக இந்த இமேஜ் லேயர் செலக்ட் பண்ணி நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து மூவ் பண்ண முடியாத எங்கே வேணுமோ நீங்கள் கரெக்டாக கண் எங்கே இருக்கோ கரெக்டாக அங்கே வச்சுங்க. அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு வந்து செட் ஆகும். நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு 18:28 நீங்கள் வந்து லாஸ்ட் ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறதா இருக்கும். ஆட் பண்ணிங்க. பேக் வந்துங்க. ஷேகர் ப்ரெசன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஷேகர் ப்ரெசன்ட் ஓப்பனா ஃபஸ்ட்டு ஒரு ஷேகர் லேயர் இருக்கும். இப்போ எஃபெக்ட் லேயர் செலக்ட் பண்ணுங்கள். லேயர் செலக்ட் பண்ணுங்கள். லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி 3 கிளிக் பண்ணி காப்பி பண்ணக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா லேயர் செலக்ட் பண்ணோன்னே இங்கே மேலே ப்ளஸ் சைன் பார்த்தா டபுள் லேயர் காப்பின்னு இருக்கும். கிளிக் பண்ணி இங்கே காப்பி லேயர்னு வரும். கிளிக் பண்ணிங்க. காப்பி லேயர் கிளிக் பண்ணிங்க. பேக் வந்துங்க. புக்மார்க் ப்ரெசன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணல இங்கெல்லாம் இமேஜ் ஆட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எஃபெக்ட்லாம் ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணே வாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:15 அந்த இமேஜில் செலக்ட் பண்ணுங்கள். இமேஜில் செலக்ட் பண்ணி இங்கே ப்ளஸ் ஆகிற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே பேஸ்ட் ஸ்டைல் பார்த்து ஒரு ஏஆர் சிம்பிள் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கலர் ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ ஃபேஸ்ட் எஃபெக்ட்னு மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இந்த எஃபெக்ட் வந்து செட் ஆகிடும். பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த எஃபெக்ட் வந்து செட் ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு 3 இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணுற மாதிரி காமிச்சு நெக்ஸ்ட் நான் வந்து இமேஜ் எஃபெக்ட்டில் அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணேன். நீங்கள் கரெக்டாக கண்டினியூஸாக லாஸ்ட் வரையும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா டபுள் புக் மார்க் வரும். அதே மாதிரி கரெக்டாக லேயர் செலக்ட் பண்ணி இங்கே ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணி நீங்கள் ஏற கிளிக் பண்ணி இங்கே பேஸ்ட் ஆஃப் பண்ணால் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் பேஸ்ட் கிளிக் பண்ண போது ஆட்டோமேட்டிக் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக இந்த 10 லேயர் சென்டர் இருக்கிற எல்லா லேயருக்கு எதுவும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் இந்த நெக்ஸ்ட் லேயர் இருக்கிறது கரெக்டாக 18:28 இது வந்து வேறு எஃபெக்ட் செகண்ட் எஃபெக்ட் இது நான் ஆட் பண்ணி வேறு பேக் வந்துங்க. ஷேகர் ப்ரெசன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் நெக்ஸ்ட் செகண்டாக ஒரு லேயர் எஃபெக்ட் இருக்கும். இப்போ அந்த எஃபெக்ட் லேயர் செலக்ட் பண்ணுங்கள். இந்த எஃபெக்ட் போங்க 3 செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிங்க. இந்த எஃபெக்ட் வந்து நார்மலாக நம்ம எஃபெக்ட் காப்பி பண்ணுற மாதிரி தான். இப்போ புக் மார்க் ப்ரெசன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். 8:27 இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க 3 செலக்ட் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. அவ்வளோதான். இதே மாதிரி கரெக்டாக நெக்ஸ்ட் இருக்கிற 2 லேயருக்கும் 3 லேயருக்கும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணால் பேக் வந்துங்க. ஷேகர் ப்ரெசன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்க. மேலே 2 சிசியில் இருக்கும். சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இங்கே காப்பி 2 லேயர்னு இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அந்த 2 லேயர் காப்பி ஆகிடும். இப்போ பேக் வந்துங்க. புக் மார்க் ப்ரெசன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்டார்டிங் வச்சு இந்த ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்ட் 2 லேயர்னு இருக்கும். கிளிக் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 லேயர் வந்து ஃபேஸ்ட் ஆகிடும். லாஸ்ட் வேறு செட்டாக இதான் செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு மேலே செட்டிங்ஸ் பக்கத்தில் ஏர் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ண போது ஆட்டோமேட்டிக் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆனால் சேவ் குத்தினா ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.